வாக்குத்தத்தங்கள் நமக்கு நம்முடைய தகுதியை பார்த்தோ இல்லை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தோ நமக்கு வர்றதே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது அது சில நேரத்தில் நம்புகிற அளவுக்கு கூட இருக்காது. நீங்கள் யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அவன் ரொம்ப சின்ன வயசு. அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னால் தங்களுடைய சகோதரர்கள் தம் மேலே பொறாமப்படுவாங்கன்ற அந்த நாலேஜ் கூட இல்லை. அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு பெருசு, அந்த வாக்குத்தத்தத்தினுடைய தன்மை என்ன அது கூட தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த வாக்குத்தத்தத்துக்கு குறித்து அறிவே இல்லைன்னா கூட கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அவனுடைய தலையின் மேலே அப்படியே நடந்தது. அதனால சில நேரத்தில் இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலருக்கு வாக்குத்தத்தங்கள் பேசப்படும் போது எனக்கு தான் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் சிலருக்கு அதை புரிஞ்சிக்க கூட தன்மை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் எனக்கு சொல்லப்படுற வார்த்தை இல்லை, இதுக்கு வேற யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சில நேரத்தில் வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட விடலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை அவருடைய வார்த்தையை நீங்கள் காதிலே கேட்டு அதை விசுவாசிப்பீர்களே ஆனால் அதற்கு சூழ்நிலை இருந்தாலும் இல்லைன்னாலும் அது மனுஷன் வார்த்தை இல்லை, அது கர்த்தர் வார்த்தை. அதனால ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும் அது. அல்லேலூயா. ஆனால் வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் தூரத்தில் கண்டு அதை கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் என்னுடைய தகப்பனாருடைய சம்பாத்தியத்தில் நான் உண்மையிலே நான் பிழைக்கல, என்னுடைய படிப்பில் நான் பிழைக்கவே இல்லை, என்னுடைய அறிவில் நான் பிழைக்கவே இல்லை. ஆனால் இன்று நான் பிழைத்திருக்கிறது இந்த வார்த்தையினால் நான் பிழைச்சிருக்கேன். ஸோ இந்த வார்த்தை என்னை உருவாக்கிருச்சு, இந்த வார்த்தை எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. இந்த வார்த்தை யாருமே கற்றுக் கொடுக்காத நிறைய பாடத்தை இந்த வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. யாரும் சொல்லி தரலை, டீச்சர்ஸோ இல்லை எனக்கு முன்பாக இருந்த நிறைய தலைவர்களோ சொல்லி கொடுக்க முடியாததை கூட இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துச்சு. எப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதோ 1000 பேர் சர்ச்சில் இருந்தாலும் அந்த வார்த்தை பலிபீடத்திலேருந்து வரும்போது நான் எனக்கு ஒருத்தனுக்காக தான் எடுத்துக்குவேன், அந்த வார்த்தை அப்படியே புறப்பட்டு அப்படியே எங்கேயும் விழாமல் முதல்ல என் இருதயத்துக்குள்ளே விழுற மாதிரி எனக்கு தான் அந்த வார்த்தையை கேட்கும்போது அழுவேன். அந்த